ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளாக் எடுக்க போகிறோம்? எந்த விளாக்னு ஐடியா இல்லை. மேபி ரன்னிங் விளாக்னு போடலாம், இல்லை மார்னிங் விளாக்னு போடலாம். ரன்னிங் எப்படி ஓடி நம்ம விளாக் பண்ண முடியும்? அப்புறம் என்ன ஜாகிங் விளாக் போடலாமா? சரிவா போவோமா? ஃபிட்னஸ் விளாக் போடலாம். ஃபிட்னஸ்னு ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு தான் இல்லை, ரன்னிங்கும் ஜிம்மு தான். ஓடைய சரி கைஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பாருங்கண்ணா. ரெட்டை பிரிட்ஜு சைடு. ஆமாங்க, இந்த பிரிட்ஜில் ஏறுறது வந்து ஒரு மவுண்டெயினில் ஏறுற ஃபீல் கிடையாது. நீங்கள் மவுண்டெயின் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்லை, டைமும் இல்லை. நான் குறுக்க வண்டியை வந்து சிலுக்க வைக்குது திடீர்னு பக்கத்தில் வந்து. எல்போர்ட்லாம் ஓட்டுறாங்க இங்கே. எல்போர்டு ஓட்டினா கூட பரவாயில்லையே, வர்றதெல்லாம் சும்மா ஹைவேஸில் ஓட்டுற ஸ்பீடில் ஓட்டுறானுங்க இங்கே. ரிஸ்க்கு தான், ஆனால் வேறு வழி இல்லை. சரிவா ஓடுவோம். சரி ஆமாம், ஸ்டார்ட். vlog ஓடும்போது எடுக்க முடியாதா? அதுவும் கஷ்டம் தான். முன்னாடி ஓடுறியா? அப்படி கைஸ் பாருங்க கைஸ், ஷார்ட்ஸ் போட்டு ஓட்டுறாங்க அது மொன வரைக்கும். கைஸ் நம்ம பேசிக்கிட்டே ஓடுறாங்க கைஸ். கைஸ் ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஓடுறாங்க கைஸ். குயால ஊரம் போகிறோம். அதாங்க ஏசி பஸ் ஸ்டாண்டு. இதுவா? ஓகே, ஓடுறா. கைஸ் அங்கே பாருங்க கைஸ், ஏதோ சிஎம் போட்டிருக்காங்க கைஸ். பார்த்து ஸ்பீட் ரொம்ப எடுக்காத. நீ போனியா? நீ சாய்க்கூட ஏறிதான் கொஞ்சம் சாகட மாதிரி இருக்கு. ஆடுதுரா வீடியோடி, வீடியோ ஆடுது. இங்கே வந்து ரன்னிங் போகிறோம். இதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரன்னிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெஸ்ட்டுக்கு இங்கே வந்திருக்கோம், பார்க்குக்கு. எங்கடா இருக்க ஏகே? தலையை காட்டு, வெளியே வா, ஸ்விங் பண்ணி வெளியே வா. அதான் ரன்னிங் போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ இந்த பார்க்குக்கு வந்துட்டோம், குளத்தூர் ஏரி பார்க்கு. எங்கே இருக்குது எக்ஸாக்டாக? குளத்தூர் ரெட்டேரி சைடில் இருக்குது சொன்னேன், ரெட்டேரி பிரிட்ஜு கீழே. ஓகே, அடுத்து இப்போ எங்கே போகிறது? நெக்ஸ்ட் ஷெடியூல் என்ன? ரெஸ்ட்டா? இல்லை, ஜிம் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இதை போவோம், முடிப்போம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம். முதல்ல நமக்கு பாடி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதுலாம். என்னது? தெரில. என்னடா இந்த பார்க் உனக்கு எப்படி இருக்கு? சொல்லு, யுவர் ஒப்பீனியன். ஓகே, தலைவர் சைலண்ட் ஆகிட்டவர் போல். அடுத்து நம்ம ஜிம்முக்கு போயிடுவோம். இப்போ
அது ஸ்டெபிலிட்டி அல்ட்ரா ஸ்டெடி இருக்குல்ல ஆன்ல மேலே கவர் பண்ணு நல்லா. அந்த அளவுக்கு போலடா. பின்னாடி தள்ளுறா. அப்படியே கையை போயிடுச்சு. பின்னாடி தள்ளுறா வந்துட்டு. என்னடா ஸ்பீடு செல்ஃபியில் எடுக்க சொன்னா பின்னாடி இப்போ காட்டுறேன். எங்கடா செல்ஃப் பேக்கு? சூப்பர். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிவிடு. அல்ட்ரா ஸ்டெடி ஆன் இருக்கா? நீ தள்ளுறா. இதுக்கு மேலேயுமா? நீ பின்னாடி தள்ளுறா. பரவாயில்ல. இந்த ஸ்பீட்லேயே நீ ஃபோனை கரெக்டாக பிடிச்சிப்பியா? அதான் பார்த்துடா விழுந்துட போகிற. எவ்வளோ நேரத்தில் சுற்ற போகிறேன்? என்ன உன்னோட ஒப்பீனியன் இந்த இடம்? ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே, ஆனால் மெயின் கண்டென்ட் நல்லா இல்லை. இது குளம் அது ஏரியா அது அடங்கும். ஏண்டா குளம்னா ஒரே இடத்துல முடிஞ்சிருங்க. இதே நான் ஒரே இடத்துல முடியாமல் பக்கத்தில் இருக்க முடியுது. ஏண்டா டேர்னிங் வரைக்கும் வருது ஏரி. ஓ டேர்னிங் எடுத்தால் அது ஏரியா? டேய் வித்து ஜாஸ்திடா ஏரி. ஆடா பாவி கைஸ், இங்கே பாருங்க கைஸ், வித்து ஜாஸ்தி இருந்தால் ஏரியா கைஸ். அதான்டா ஏரி. குளம்னா இப்படி இருக்கும்டா. குளம்னா ரவுண்டாக இருக்கும். சர்க்கிளில் ஒரு ஏண்டா குளம் ஏன் சர்க்கிளாக தான் இருக்கணுமா? ஏன் ரெக்டாங்கிளாக இருக்கக்கூடாதா? ஏன் ஓவலாக இருக்கக்கூடாதா? ரெக்டாங்கிளில் வச்சா அது ஸ்விம்மிங் பூலு. ஆடாப்பா, தண்ணி குளோரின் போட்டால் தான் ஸ்விம்மிங் பூலு. இந்த தண்ணியை எடுத்து ஊற்றா ஸ்விம்மிங் பூல் அது. கைஸ் பாருங்க கைஸ், தப்பாக பாருப்படுறாங்க. தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான். பவர் போயிச்சா? தள்ளுறா. அடப்பாய், காலை வச்சு தள்ளுறா. காலை வச்சு நத்த மெச்சூரிட்டியோ தள்ளுறது கூட இவன் நோக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க கைஸ். விட்டா என்ன பாருங்க கைஸ், விட்டா சண்டை வலிக்கிறான். அதுக்கு விழுந்துருப்பேன். ஜஸ்ட் டேய் இடிச்சிட்டு இருப்பேன்டா. இடிச்சிட்டு இருப்பியா? விழுந்துட்டு இருப்பேன். இங்கே அவ்வளோதான், தரையில் விழுந்துருப்பேன். ஏன் தரையில் இடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்கிறேன். அப்படியா? என்னடா பின்னாடி கவர் பண்ணுறேன் கைஸ்? ஒழிஞ்சேன்னு ஏதோ மறைமுகமாக பண்ணுறாங்க கைஸ். நான் எங்கடா ஒழிஞ்சேன் கொய்யால? கைஸ் இங்கே பாருங்க, செயினை பிடிச்சி வரான். இழுத்து தள்ளி விட்டு இங்கே பாருங்க, ஆட்டி வராங்க. பிடிச்சாலே ஆடுது. ஐயோ இவன் ஏதோ பண்ணுறாங்க கைஸ். வாடா வார்த்தை காட்டுங்க. வார்த்தை காட்டு. இந்த வார்த்தை காட்டு. வார்த்தை ஏது வா. கீழே இருக்கு பாரு. ஃபோனு கீழே வந்துதான். பாய் ஃபோனுக்கும் ஒழுங்காக பிடிக்க மாட்டியாடா? ஆஹா, நீ போய் எடுத்துட்டு வா போ. கைஸ் ஃபோனை கீழே தள்ளலான்னு பிளான் போடுறேன். என்ன சொல்கிறேங்க? கொலப் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்க கைஸ், என்ன இவ்வளோ அழகான ஒரு க்ரீச்சர் பெரிய விஷயம். ஒரு கேவலமான தண்ணியில் இருக்குது. இதுக்கு யார் காரணம் மோனிஷ்? தெரில. இந்த சைடு நான் மோஸ்ட்லி வந்ததில்லை, இப்போ தான் வந்துட்டுருக்கேன்னு. ஓ, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் மேலேயும் தப்பு. ரெண்டு பேருமே மெயின்டைன். கவர்மெண்ட்னா நீ யாரை சொல்கிற? ஸ்டாலினை சொல்கிற? ஐயோ விஜய் வந்தோன்னு ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிற பற்றியா? எல்லாரும் தான். பார்ப்போம் இன்னும் இந்த 5 வருஷத்தில் விஜய் சார் ஏதாவது பண்ணுறாரா? நீங்கள் கைஸ் இவன் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறான். இவன் ரஜினி ஃபேன் இருந்தாலும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறான். சப்போர்ட்லாம் இல்லை, வேறு வழி இல்லை. வந்தாச்சு சிஎம்மா, இனி அவர் கையில் தான் இருக்குது இந்த 5 வருஷம். பார்ப்போம் கைஸ். மோனிஷே பாலிடிக்ஸ் பேசுகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க கைஸ். எல்லாரும் எதிர்பார்க்குறதுனடா. இந்த ஃபோன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எப்படி எடுப்பேன்? குதிச்சு தான் போய் எடுக்கணும். நல்ல எண்ணம். அதை நான் விளாக் எடுக்கிறேன். இந்த ஃபோன் ஒன்று கேட்டால் போதும். மீன் எதுவுமே இல்லையா? இருக்கு அங்கெல்லாம் பபுளாக இருக்குல்ல, அந்த மீன் மேலே வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். குதிக்கிறா இல்லை அந்த அளவுக்குலாம் மீன் எடுக்கிறாங்க. மேலே வந்துச்சுன்னா வாத்து பிடிச்சிரும். அது மேலே வந்து நம்ம பிடிச்சிருவோம். அப்படியே வாக்கிங்லே வா. மோனிஷ் க்ளோஸ் அப்பில் பை இவ்வளோ க்ளோஸ் அப்லாம் வேணாம் டை. ஜல்லிக்கட்டு நடக்கிறீங்களோ? ஆஹா, பின்னாடி வாத்து இருக்கு போய். அப்படியே அங்கே பார்த்தோம் கொக்கா.
எப்படி இருக்கு பாரு, கொக்கு வாத்து கலரில் இருக்குல்ல. அதை நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் வாத்தோன்னு. சிவா அங்கே போய் கேட்டு போகலாம் வா.